நாம் இன்றைக்கி பிக்சரில் பார்க்குற முத்திரை கணேச முத்திரை. முத்திரை செய்கிறதால உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீருது, மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரும். உடல் பிரச்சனைன்னு பார்க்கும்போது கழுத்துலேருந்து முதுகு வரையில் இருக்கக்கூடிய நரம்பு வலிகளை இது விளக்கும் குறைக்கும். அது என்ன விளக்கும் குறைக்கும்? ரொம்ப நீண்ட நாளைய டிசீஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக குறையும். இல்லை உங்களுக்கு இப்போ தான் 1 வருஷம் 1.5 வருஷமாக அந்த கழுத்து வலி வருது, கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சு, உக்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சோன்னே தலை சுற்றி நான் கீழே விழுறது போல் இருக்குது, இப்படி இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் கண்டிப்பாக விலகும் இந்த முத்திரை செய்கிறதால. மனசுக்கு இந்த முத்திரை எப்படி செயல்படுதுன்னா, ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து முடிவெடுக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு மட்டும் ஏதோ ஒன்று உறுத்துது, இது சரியாக இருக்காதோ அப்படின்னு ஒரு குழப்ப சூழ்நிலை. இதுலேயும் நிற்க முடியல, அதுலேயும் நிற்க முடியல. நீங்கள் கண்டிப்பாக இந்த கணேச முத்திரையை செய்யும்போது உங்களோட மனசு ஒருநிலைப்பட்டு உங்களோட அந்த கான்சியஸை சரியான ஃபோக்கஸில் கொண்டுட்டு போவோம். அந்த அளவுக்கு அந்த நரம்புகளும் மூளையும் ஒத்திசைந்து வேலை பார்த்து, இதில் வேறு ஒன்றும் மாயமந்திரம் இல்லை, உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை குழப்பத்தை வெளித்தள்ளிடும். இது பெரிய பிரச்சனைன்னு இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகளில் கூட. இதுவரையில் நீங்கள் ஒரு பிராண்டு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அடுத்தது ஒரு பிராண்டு வாங்கலான்னு நினைக்கிறீங்க, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு 50 ரூபா பொருளுக்கு கூட உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கணேச முத்திரையை செய்யலாம். எளிதாக உங்களுக்கு குழப்பத்தை விளக்கும் இந்த கணேச முத்திரை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சேர்லேயே உக்காந்திக்கலாம், சோஃபாவில் உக்காந்திக்கலாம். 2 கைகளையும் கொக்கி போல் முன்னாடி இருக்கக்கூடிய 4 விரல்களை அப்படி லைட்டாக கொக்கி போல் வச்சு உங்களோட ஷோல்டரை நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப மேலே தூக்கவும் இல்லை, ரொம்ப கீழே இறக்கவும் இல்லை, இழுவை கொடுக்கறது. அதாவது அந்த ரைட் ஹேண்டை அந்த பக்கம் இழுக்கணும், லெஃப்ட் ஹேண்டை வலது கையை இடது கையை இழுக்கணும், இடது கை வலது கையை தன் பக்கம் இழுக்கணும். அப்போ எப்படி அப்படி ஒரு இழுவை கொடுக்கும்போது நல்லா உணரலாம். உங்களோட 2 ஷோல்டரு கழுத்து எல்லாமே ஒரு டைட் ஆகிறத உங்களால் உணர முடியும். இதே போல் 5 தடவை மட்டும் செய்யலாம். உடனே கைகளை மாற்றிக்கணும். இப்போ இடது கை நம்மளோட நெஞ்சை பார்த்து இருக்குது, இப்போ அப்படியே மாற்றிக்கணும். வலது கை நெஞ்சை பார்த்தோம், இடது கை வெளியே பார்த்தோம். திரும்ப ஒரு இழுவை, அந்த இழுவை இழுக்கும்போது 3 செகண்டு, அப்புறம் லூஸ் விடணும், அப்புறம் திரும்ப 3 செகண்டு. இதே போல் 10 முறை நீங்கள் செய்துட்டு விட்டுறலாம். காலை மாலை 2 வேளை செய்யலாம். மனக்குழப்பமும் விலகும். உங்களோட நரம்பு, கழுத்து நரம்பு, முதுகில் போகக்கூடிய அந்த நரம்பு வலி விலகிறத உங்களால் உணர முடியும். ரொம்ப ஈஸியான முத்திரை தான் பாருங்கள். அந்த 2 அந்த பெருவிரல் கட்டை விரல் சும்மா அது பாட்டுக்கு தான் இருக்குது, அதுக்கு எந்த ஒரு டைட்டோ எந்த ஒரு இதுவும் இல்லை. 2 கட்டை விரலும் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. நம்ம மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறோம். ஒரு இழுவைக்கு 3 செகண்டு கொடுக்குறோம், திரும்ப கையை மாற்றுறோம் 3 செகண்டு, அப்படி மாற்றிக்கலாம். 10 கவுண்ட்டு மட்டும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு மனப்பிரச்சனை விலகும் பட்சத்துலையும் ஆரம்ப அந்த நரம்பு நோயாளிகளுக்கு உடனடி தீர்வு கொடுக்கும்போது உங்கள் உற்றவங்களுக்குமே சொல்லுங்கள்.